Future Vision Study Center, Salem. இப்போ பார்த்தீங்கன்னா போன கிளாஸில் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சைக்கிளிக் குரூப்ஸ் பார்த்தோம். இப்போ என்ன பண்ணணும்னா அதோடைய கண்டினியூட்டியை இங்கே பார்க்குறோம். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா Z, N அண்டர் த அடிஷன் ஓவர் N. இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் சைக்கிளிக் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக என்னங்க இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ZN அப்படின்றது என்னன்னா மாடுலோ கிளாஸ். என்னது? மாடுலோ கிளாஸ். மாடுலோ கிளாஸ்னா என்ன அப்படின்றது அடுத்த டவுட் வரும். இப்போ மாடுலோ கிளாஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா உங்களுக்கு இந்த மாடுலோ கிளாஸ் என்னன்னு சொல்லிட்டுனா ஈஸிலி ரீச் த கான்செப்ட். இப்போ பாருங்க, இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் இது பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எண்ணுக்கு நான் 4ன்னு போட்டுக்கிறேன். தட் இஸ் Z4 அண்டர் த ஆப்ரேஷன் அடிஷன். இங்கே எண்ணுக்கு நான் என்ன போட்டுக்கிட்டேன்? 4 போட்டுக்கிட்டேன். இப்போ திஸ் இஸ் த மாடுலோ கிளாஸ் ஆஃப் 4. திஸ் இஸ் த மாடுலோ கிளாஸ் ஆஃப் 4 அண்டர் அடிஷன். அண்டர் அடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு சிம்பிள் கூட போடலாம், ரவுண்ட் அப். ஓவர் ரவுண்ட் அப்பில் போட்டு அண்டர் அடிஷன் மாடுலோ கிளாஸ் 4 அப்படின்னு சொல்லலாம். என்னங்க அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கவனிங்க. இப்போ 4 இருக்கு. இப்போ 4 மல்டிபிள்ஸ் என்ன? 4, then 8, 12 goes on. இப்போ 4 மல்டிபிள்ஸ் 4 டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் 0. இது கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 0 அப்படின்ற கிளாஸ்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் வரும்? மல்டிபிள் ஆஃப் 4, தட் இஸ் 4, 8, 12, 16 goes on. இது கிளாஸ் 0 கிளாஸ்ல வரும். அடுத்தது கிளாஸ் 1. கிளாஸ் 1 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆஃப் 4 டிவைட் பண்றோம். கொடுக்குற நம்பரை 4 டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய ரிமைண்டர்ஸ் 1 எதெல்லாம் எந்த நம்பர்ஸ்லாம் இருக்கோ அந்த நம்பர்ஸ்லாம் கிளாஸ் 1ல போடுறோம். அப்போ என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும்? ஜஸ்ட் இதோட ஒன்று ஆட் பண்ணுங்க. 5 4 டிவைட் பண்ண என்ன ரிமைண்டர்? 1. இதோட ஒன்று ஆட் பண்ணுங்க 9. இதோட ஒன்று ஆட் பண்ணுங்க 13. இதோட ஒன்று ஆட் பண்ணுங்க 17. லைக் தட் கோஸ் ஆன். இந்த 5, 9, 13, 17 எல்லாமே எது கீழே வந்துடும்? மாடுலோ கிளாஸ், தட் இஸ் கிளாஸ் 1ல வந்துடும். அடுத்தது கிளாஸ் 2. கிளாஸ் 2னா என்ன அர்த்தம்? சேம் திங். எந்த நம்பர்ஸ்லாம் 4 டிவைட் பண்ணும் போது ரிமைண்டர் 2 கொடுக்குதோ அந்த நம்பருடைய கலெக்ஷனை என்ன பண்ணோம்னா கிளாஸ் 2ல போடுறோம். அப்போ ஒன்றா இது கூட ஒன்று ஆட் பண்ணி போட்டுருங்க, இல்லைன்னா இது கூட 2 ஆட் பண்ணி போடுங்க. இந்த வாட் எவர் இட் மே பி 5ஓட 1 ஆட் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட் எல்லாம் கிளாஸ் 2ல வரும். அல்லது 4ஓட 2 ஆட் பண்ணி வரக்கூடிய நம்பர்ஸ்லாம் கிளாஸ் 2ல வரும். இப்போ பாருங்க 5 + 1 6. 6 பாருங்க, 6 4 டிவைட் பண்ணா என்ன ஆகும்? ரிமைண்டர் 2 வருங்களா? ஸோ 6. இது கூட ஒன்று ஆட் பண்ணா 10. இது கூட ஆட் பண்ணா 14. இது கூட ஒன்று ஆட் பண்ணா 18. தட் கோஸ் ஆன். பாருங்க 6 4 டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் 2. 10 4 டிவைட் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் 2. 14 4 டிவைட் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் 2. லைக் தட் or collection of all the numbers which are divisible by 4 and give the remainder 2 is under the class 2. Next one is class 3. Class 3ல பாருங்க, what are the elements? இது கூட ஒன்று ஆட் பண்ணுங்க 7. அப்படியே ஒன்று ஆட் பண்ணிட்டே போக வேண்டியதான். 7 4 டிவைட் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் என்ன? 4 1s are 4, ரிமைண்டர் 3. ஸோ 7 comes under the class 3. இது கூட ஒன்று ஆட் பண்ணீங்கன்னா 11. இது கூட ஒன்று ஆட் பண்ணீங்கன்னா 15. இது கூட ஒன்று ஆட் பண்ணீங்கன்னா 19 goes on. இப்போ கிளாஸ் 3 எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து கிளாஸ் 4 அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா நல்லா கவனிச்சிங்க. கிளாஸ் 4 அப்படின்னு போனீங்கன்னா கிளாஸ் 4 போது வாட் இஸ் த கான்செப்ட்? ரிமைண்டர் 4 டிவைட் பண்ணி ரிமைண்டர் 4 வரக்கூடிய எலிமெண்ட்ஸுடைய கலெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ரிமைண்டர் 4 வந்துச்சுன்னா அது என்ன ஆட்டோமேட்டிக்காக 0க்குள்ள வந்துருந்தேன். ஏன்? 4 மல்டிபிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துங்க,
இதோட ஒன்று ஆட் பண்ணிங்க 8, இதோட ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா 8, 4 ஆல் டிவைட் பண்ணுறோம். 4 ஆல் டிவைட் பண்ணும் போதும் 4 2s are 8, ஃபுல்லாகவே என்ன ஆகிடுது 4 ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்ன ஆகிடுது 0 வந்தது. ரிமைண்டர் 0 வரக்கூடிய கிளாஸஸ் எல்லாம் எங்கே இருக்குது, ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது. 4 8 12 16 goes on. ஸோ என்ன ஆகுது 3 கிளாஸஸோட ஸ்டாப் ஆகிடுது, கிளாஸஸ் 4 எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போ என்ன சொல்ல வரோம்னா மாடுலோ கிளாஸ் 4னா கிளாஸஸ் 0 1 2 3 1 4 வராது. 4 வந்துச்சுன்னா it comes under again 0 கிளாஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ 5 போட்டோம்னா 4 கிளாஸோட வரைக்கும் 5 வராது. அப்போ எந்த நம்பர் இங்கே போடுறோமோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிளாஸஸ் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். இதுதான் வந்து இன்னும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மாடுலோ கிளாஸ். இது வந்து என்னது மாடுலோ கிளாஸ். மாடுலோ கிளாஸ்ன்னு சொல்லுவோம். மாடுலோ கிளாஸ்னா என்ன நம்பர் எடுத்துக்கிறோமோ 4னா 4 3னா 3 எடுத்துக்கிட்டு அந்த நம்பர் மூலியமாக எந்தெந்த நம்பர்லாம் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0 வரும், ரிமைண்டர் 1 வரும், ரிமைண்டர் 2 வரும் அப்படின்றத கிளாஸிஃபை பண்ணுறோம். அந்த நம்பர்ஸ்லாம் என்ன பண்ணுறோம்னா கிளாஸஸுக்கு கீழே என்ன பண்ணுறோம் செப்பரேட் பண்ணி போடுறோம். இதுதான் வந்து என்னதுங்க மாடுலோ கிளாஸ் ஆஃப் 4. மாடுலோ கிளாஸ் ஆஃப் 4 அண்டர் அடிஷன். ஏன் இங்கே ஆட் பண்ணுறோம் 5 + 1 6, 6 + 1 7, 7 + 1 8 அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணிட்டு போகிறோம். ஸோ இட் இஸ் அண்டர் அடிஷன். இப்போ நம்மளுக்கு என்ன விஷயம் இன்னும் மெயினான கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மாடுலோ கிளாஸ் 4 அண்டர் அடிஷன் ஈஸியாக முதல்ல குரூப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா. குரூப்பாக இருந்தால் தானே நம்ம அதுக்கப்புறம் இதை வந்து எக்ஸாம்பிள் ஃபார் சைக்கிளிக் குரூப்னு சொல்ல முடியும். அப்போது இது வந்து குரூப்பா அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் நமக்கு ரைஸ் ஆகும். இப்போ மாடுலோ கிளாஸோடைய கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா. மாடுலோ கிளாஸ் கேன் பி notated, can be defined, can be given as in notation z suffix 4 அப்படின்னு கொடுத்தா மாடுலோ கிளாஸ் ஆஃப் 4. இந்த ஆப்ரேஷன் இப்போ இது வந்து மாடுலோ கிளாஸுக்குன்னா டெஃபினேஷன் என்னன்றதை உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். கிளாஸ் 0, கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 அப்படின்னு எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இப்போ இந்த மாடுலோ கிளாஸ் வந்து முதல்ல குரூப்பா, இட் இஸ் எ குரூப் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். அப்போ இது குரூப்பா அப்படின்னு நம்ம என்ன பண்ண போறோம்னா வெரிஃபை பண்ண போறோம். அப்போ இது குரூப்பா அப்படின்னு கான்செப்ட் நமக்கு கேள்வி வந்த உடனே நமக்கு என்ன வருது, குரூப்னா ஆஸ் யூஷுவல் 4 கண்டிஷன்ஸ், தட் இஸ் க்ளோசர், அசோசியேட்டிவ் அண்ட் தென் ஐடென்டிட்டி. தென் ஐடென்டிட்டிக்குன்னா ஐடென்டிட்டின்னு போட்டுங்க, ஏன்னா ரெண்டுத்துக்குமே ஐ வரும். தென் இன்வர்ஸ். இது 4 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இது வந்து குரூப்பு. அதுக்கப்புறம் இந்த குரூப்பை நம்ம என்ன சொல்ல போகிறோம் சைக்கிளிக் குரூப்பா அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ பாருங்கள் குரூப்பா அப்படின்னு பார்க்கறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டேபிள் போடுறேன். தட் இஸ் கிளாஸ் 0 1 2 3 வரைக்கும் தான் நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னோம். மாடுலோ கிளாஸ் 4 வந்து 3 வரைக்கும் தான் வரும். சே ஆர் டேக்கன் as the classes 0 1 2 3 under what operation? Under operation plus then டேப்லோ காலம் போட்டுக்கிறேன். இங்கே என்ன பண்ணிக்கிறேன் 0 1 2 3 போட்டுக்கிறேன். இதுக்கு பேர் கேலே டேபிள்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நத்திங் பட் கேலே டேபிள். அதை பற்றி என்னன்றதை அப்புறம் நம்ம விலாவரையும் பார்க்கலாம். ஸோ இந்த டேபிள் போட்டுக்கிட்டேன். மாடுலோ கிளாஸ் ஆஃப் 4க்கு உண்டான டேபிள் போட்டுட்டேன். இப்போ நான் வந்து குரூப்பா இல்லையா அப்படின்னு சொல்லணும். என்ன ஆப்ரேஷன் எடுத்துக்கிட்டேன், அண்டர் அடிஷன் எடுத்துக்கிட்டேன். இப்போ 0 + 0 என்னங்க 0, 0 + 1 1, 0 + 2 2, 0 + 3 3. புரிஞ்சிச்சுங்களா. 1 + 0 1, 1 + 1 2, 1 + 2 3, 3 + 1 4. 4 வந்துச்சுன்னா அது என்ன மல்டிபிள் ஆஃப் 4 இருக்குது. அப்போ அது எந்த கேட்டகரியில் வந்துடும் 0 தானே வந்துடும். 0க்குள்ள தானே வந்துடும். ஏன்னா 4 போது 4 ஆல் டிவைட் பண்ணால் எந்தெந்த நம்பர்ஸ்லாம் 4 ஆல் டிவைட் பண்ணி 0 ரிமைண்டர் கொடுக்குதோ அது எந்த கேட்டகரியில் வந்துடும் 0ன்ற கேட்டகரியில் வந்துடும் சொல்லியிருக்கேன். 0 கிளாஸ் வந்துடும். ஸோ 0 அகைன் இங்கே எடுத்துக்கிறோம். 2 + 0 2, 2 + 1 3, 2 + 2 4. ஸோ இட் பிகம்ஸ் 0. 2 + 3 5. 5 4 ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1. ஸோ 5 comes under the category of 1.
ஸோ 1. இங்கே 3 plus 0, 3, 3 plus 1, 4, so it becomes 0, 3 plus 2, 5, remainder 1 category வந்துருது, 3 plus 3, 6, 6 4 ஆல் டிவைட் பண்ண ரிமைண்டர் 2. இப்போ பாருங்க 0, 1, 2, 3 are the elements of the modulo class 4. இப்போ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னா அண்டர் அடிஷன் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது பாருங்க. 0, 1, 2, 3 எந்த நம்பர் எடுத்து நம்ம ஆட் பண்ணாலும் வரக்கூடிய ரிசல்ட் எதுல இருக்கு? அதுக்குள்ளே தானே இருக்கு. 0, 1, 2, 3 தானே இருக்கு. வேற எந்த நம்பர் எக்ஸஸா போல இல்லை. 4, 5, 7 எதுவும் வரல. ஸோ என்ன ஆகுது? 0, 1, 2, 3 எடுத்துக்கிட்ட கிளாஸஸ் ஆஃப் மாடுலோ 4 சாட்டிஸ்ஃபை த க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. அடுத்தது அசோசியேட்டிவ். அசோசியேட்டிவ்ன்றது அண்டர் அடிஷன். அண்டர் அடிஷன் இட்ஸ் அண்டர் அடிஷன் என்ன சொல்லியிருக்கேன்? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆட்டோமேட்டிக்லி சாட்டிஸ்ஃபைட். அடிஷன் எப்பவுமே என்ன பண்ணும்? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அடிஷனை பொறுத்த வரைக்கும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபைட். அடுத்தது ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டினா என்ன சொல்லியிருக்கேன்? அண்டர் அடிஷனில் ஐடென்டி எலிமெண்ட் என்ன? 0. அண்டர் மல்டிப்ளிகேஷன் ஐடென்டி எலிமெண்ட் என்ன? 1. அப்போ ஐடென்டி எலிமெண்ட் இங்கே 0 இருக்கா? இருக்கு. ஸோ தேர்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட். ஃபோர்த் கண்டிஷன். ஃபோர்த் கண்டிஷன் தான் ரொம்ப முக்கியம். இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இன்வெர்ஸ்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? எந்த ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோமோ அந்த எலிமெண்ட்டு கூட என்ன ஆப்ரேஷன்னா ப்ளஸ்னா ப்ளஸ்ஸு. இப்போ இந்த எலிமெண்ட்டு கூட எந்த எலிமெண்ட் பைனரி ஆப்ரேஷன் மூலிமா இன்வால்வ் பண்ணி வரக்கூடிய எலிமெண்ட் ஐடென்டி எலிமெண்ட்டாக வந்தால், வரக்கூடிய எலிமெண்ட் ஐடென்டி எலிமெண்ட்டாக வந்துச்சுன்னா அப்போ இந்த எலிமெண்ட் தான் இதுக்கு இன்வெர்ஸ், இதுக்கு இன்வெர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அதான இன்வெர்ஸோடைய கான்செப்ட். இன்வெர்ஸ் மீன்ஸ் டேக் ஒன் எலிமெண்ட் and operate the binary operation with another element. If the result exists as a identity element, then we say the two elements are inverse to each of them அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே பாருங்க, இப்போ 0 எடுத்துக்கிறோம். 0ன்றத ஏற்கனவே நமக்கு தெரியும் ஐடென்டி எலிமெண்ட். இப்போ 0ன்றது ஐடென்டி எலிமெண்ட் முடிஞ்சு போச்சு. நத்திங் டு ப்ராப்ளம். இப்போ அடுத்தது என்ன இருக்கு? 1 எடுத்துக்கிறோம். எலிமெண்ட்ஸ் 1 எது கூட ஆப்ரேட் பண்ணா 0 வருதுங்க? 1 3 கூட ஆப்ரேட் பண்ணா என்ன ஆகுது? 0 வருதா? அப்போ 1 is the additive inverse of 3 as well as 3 is the additive inverse of 1. 0 வந்துச்சுங்களா? ஆட் பண்ணி தானே கொண்டு வந்தோம். 1 plus 3 0. அப்போ என்ன ஆகுது? 1 is the additive inverse of 3 and 3 is the additive inverse of 1. அடுத்து பாருங்க 2க்கு வரும். 2க்கு என்ன சொல்லியிருக்கோம்? 2 எது கூட ஆட் பண்ணும்போது 0 வருது? 2 plus 2 0. அப்போ என்ன ஆகுது? 2 is the self inverse. அதாவது 2 கூட ஆப்ரேட் பண்ணும்போது ரிசல்ட் என்ன ஆயிடுது? 0 ஆயிடுது. அப்போ 2க்கு இன்வெர்ஸா இருக்கு. 2க்கு இன்வெர்ஸா இருக்கு. அப்புறம் 3 கொண்டு வாங்க. 3 எதை கூட ஆப்ரேட் பண்ணும்போது ஐடென்டி எலிமெண்ட் வருது? 3 1. 3 plus 1 4, so it becomes 0. அப்போ என்ன அர்த்தம்? 3 is the additive inverse of 1, 1 is the additive inverse of 3 அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த செட்ல சொல்லியிருக்கிற 0 1 2 3 0ன்ற ஐடென்டி எலிமெண்ட் விட்டுடுங்க. 1 2 3க்கு என்ன இருக்கு? இன்வெர்ஸ் இருக்கா? இன்வெர்ஸ் இருக்கா? அப்போ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட். அப்போ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைட் அண்டர் த ஆப்ரேஷன் ஆஃப் பிளஸ். Ith element under the operation is 0 is there and the inverse for each element are also exist. Class போட்டது எல்லாமே inverse இல்லைங்களா? அப்போ என்ன ஆகுது? இந்த modulo class of 4 under addition is group. Is a group. குரூப்பா முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம்? எக்ஸாம்பிள் சைக்கிளிக் குரூப்புக்கு தான் இதை நான் சொல்லியிருக்கேன். Zn, அண்டர் த அடிஷன் இஸ் எ சைக்கிளிக் குரூப்னு சொல்லியிருக்கேன். இப்போ முதல்ல இந்த குரூப்னு சொல்லியாச்சு.
இப்போ சைக்ளிக் குரூப்னு நம்ம சொல்லணும். சைக்ளிக் குரூப்னா என்னங்க சொல்லியிருக்கேன்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சைக்ளிக் குரூப்? சைக்ளிக் குரூப் டெஃபினேஷன் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. என்னது சைக்ளிக் குரூப் டெஃபினேஷன் என்ன? ஒரு குரூப்லேருந்து ஒரு எலிமெண்ட் எடுக்கிறோம், அந்த எலிமெண்ட் மூலியமாக அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டும் நம்மளால ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அப்படிப்பட்ட குரூப்பு சைக்ளிக் குரூப்னு சொல்கிறோம். அந்த எலிமெண்ட்டை ஜென்ரேட்டர்னு சொல்லுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ Z4 மாடுலர் கிளாஸ் 4 அண்டர் அடிஷன் இல்லையா? இதோடைய கிளாஸ் செட் ஆஃப் கிளாஸஸ் என்னென்ன இருக்கும்? இதில் செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கும்? 0 கிளாஸ், தென் அழிச்சிட்றேன், கிளாஸ் 0, கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3. இப்போ தானே பார்த்தோம். கமா 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 இதான எலிமெண்ட்ஸ், செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ், செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இந்த மாடுலர் கிளாஸ் 4 அண்டர் அடிஷன். இப்போ சைக்ளிக் குரூப்பா அப்படின்னு பார்க்க போகிறோம். சைக்ளிக் குரூப்பா திருப்பி நான் சொல்லியிருக்கேன், ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கணும், ஏதோ ஒரு எலிமெண்ட், அந்த எலிமெண்ட் மூலியமாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸும் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா தென் we said that is a cyclic group. இப்போ ஒரு எலிமெண்ட் நானாக ரேண்டமாக சூஸ் பண்ணுறேன், தட் இஸ் மாடுலர் கிளாஸ் 1 எடுத்துக்கிறேன். மாடுலர் கிளாஸ் 1 அப்படின்றது இட் இஸ் ஈக்குவலன் டு 1 மாடுலர் கிளாஸ் 1 எடுத்துக்கிறோம், அது மாடுலர் கிளாஸ் 1க்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது மாடுலர் கிளாஸ் 1 2 டைம்ஸ் ஆட் பண்ணுறேன், ஏன்னா அண்டர் அடிஷன். அப்போ என்ன ஆகிடும்? மாடுலர் கிளாஸ் 2 அடுத்து 3 டைம்ஸ் ஆட் பண்ணுறேன், ஆகிடும் மாடுலர் கிளாஸ் 3. அடுத்து 4 டைம்ஸ் ஆட் பண்ணுறேன், என்ன வந்துடும்? 4 வரும். இட் இஸ் மாடுலர் கிளாஸ் 4. ஸோ ரிசல்ட் என்ன ஆகிடும்? 0. ஏன்னா 4 உடைய மல்டிபிள்ஸ் 4 ஆல் டிவைட் பண்ணால் ரிசல்ட்டு 0. இப்போ பாருங்கள், சைக்ளிக் குரூப் பிரகாரம் ஒரு எலிமெண்ட்டை குரூப்லேருந்து எடுத்துக்கிட்டேன். மாடுலர் கிளாஸ் தட் இஸ் கிளாஸ் 1, கிளாஸ் 1 தான். இந்த கிளாஸ் 1 2 டைம் ஆட் பண்ணுறேன், ஏன்னா அண்டர் த ஆப்ரேஷன் ப்ளஸ்ஸு கிளாஸ் 2 இருக்குது. 3 டைம்ஸ் ஆட் பண்ணுறேன், கிளாஸ் 3 இருக்குது. அடுத்து 4 டைம்ஸ் ஆட் பண்ணுறேன், கிளாஸ் 0 வந்துடுச்சு. அப்போது இதுலேருந்து ஒரு எலிமெண்ட் எடுக்கிறேன், தட் இஸ் கிளாஸ் 1. இந்த கிளாஸ் 1 வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா மற்ற எல்லா எலிமெண்ட்ஸையும் இந்த மாடுலர் கிளாஸ் 4ல் ஜென்ரேட் பண்ண முடியுது. அப்போ சைக்ளிக் குரூப்புக்கான பேசிக் கான்செப்ட் இதில் சாட்டிஸ்ஃபை ஆகுதுங்களா? ஓகேங்களா? அப்போ இங்க கிளாஸ் 1 இஸ் த ஜென்ரேட்டர், கிளாஸ் 1 இஸ் எ ஜென்ரேட்டராக இருக்குது. இட் இஸ் எ ஜென்ரேட்டர். இந்த கிளாஸ் 1 மூலியமாக நம்ம மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்றோம்? ஃபார்ம் பண்ண முடியுது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி வி சே மாடுலோ கிளாஸ் 4 under addition is a cyclic group. First group அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ணிட்டோம்? It is a cyclic group தான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டோம்? சொல்லிட்டோம். ஓகேங்களா? It is a cyclic group அப்படின்னு cyclic group-ஆன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. அப்போ 4 மட்டும்தான் வந்து cyclic group-ஆ இருக்க முடியுமா? 5 இருக்காதா? மாடுலர் கிளாஸ் 5, மாடுலர் கிளாஸ் 6னா it is common to n. General term, that is Z modular class of n under addition is a cyclic group for n is any. இங்கே நம்ம என்ன எடுத்துக்கணும்னா n is any positive integers, n is any positive integers நம்ம எடுத்துக்கிறோம் இந்த எக்ஸாம்பிளில். அப்போ Zn comma that is modular class n under the operation plus is a one of the example for cyclic group. கான்செப்ட் புரியுதுங்களா? இப்போ ஏன் இதை வந்து சைக்ளிக் குரூப் அப்படின்னு சொல்கிறதுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சிங்களா? இதுதான் இதோடைய சைக்ளிக் குரூப்புக்கு உண்டான மிக முக்கியமான எக்ஸாம்பிள். இந்த சைக்ளிக் குரூப்புகளை இந்த எக்ஸாம்பிள் இஸ் ஆல்சோ எ ஃபைனட் சைக்ளிக் குரூப். ஃபைனட் சைக்ளிக் குரூப் ஏன்னா எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்மளால் என்ன பண்ண முடியும்? சொல்லிட முடியும். ஸோ இட் இஸ் எ எக்ஸாம்பிள் ஃபார் ஃபைனட் சைக்ளிக் குரூப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இதே கான்செப்ட் தான் அடுத்ததுல என்ன சொல்லியிருக்கேன்னா this is the another example for familiar example for important example for cyclic group and as well as finite cyclic group. இங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா that is அடுத்து என்ன சொல்லியிருக்கேன்னா n is z comma
plus is also a cyclic group அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். nz, plus is also a cyclic group where n is any integer அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ nக்கு 2 கொடுங்க, that is 2z under addition is a cyclic group. ஏற்கனவே சொன்ன கான்செப்ட் தான். என்ன சொல்லியிருக்கேன்? a power of n can be defined as under addition a plus up to n terms, that is can be written as na. இந்த கான்செப்ட் பிரகாரம் nக்கு நீங்கள் எந்த வேல்யூ n belongs to z, இந்த n belongs to z க்கு எந்த வேல்யூ nz, plus அப்படின்ற இந்த குரூப்பு nக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் எஸ்பெஷலி n belongs to z, set of all integers, அது என்னவா ஆக்ட் ஆகும்னா சைக்கிளிக் குரூப்பாக ஆக்ட் ஆகும். சைக்கிளிக் குரூப்பாக ஆக்ட் ஆகும். In general, nz, plus is a cyclic group. Here n and minus n act as a generator. இது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் nக்கு 2 கொடுக்குறீங்கன்னா 2 minus 2 என்னவா இருக்கும்? இந்த சைக்கிளிக் குரூப்புக்கு ஜென்ரேட்டராக இருக்கும். 3 கொடுத்தீங்கன்னா 3 minus 3 ஜென்ரேட்டராக இருக்கும். ஸோ வாட் எவர் த வேல்யூஸ் given to n, that values and the additive inverse and its additive inverse, both of them act as a generator of the given cyclic group. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா கொஸ்டின்ஸில் கேட்பாக்க nz, plus கொடுத்துட்டு which one is the generator அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போது எந்த என்னன்னு ஜென்ரலாக கொடுத்துட்டாங்கன்னா என்னும் மைனஸ் என்னும் ஜென்ரேட்டாக ஆக்ட் ஆகும் ஃபார் எ கிவன் சைக்கிளிக் குரூப். எனக்கு பர்டிகுலர் வேல்யூ கொடுத்துட்டு விச் ஆர் த ஜென்ரேட்டர்னு கேட்டாங்கன்னா டூவும் அதோடைய அடிட்டிவ் இன்வெர்ஸ் என்ன -2வும் ஜென்ரேட் ஆக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? இப்போ இதில் நான் ஒரு கொஸ்டின்ஸ் அடுத்து கேட்குறேன். இப்போ சப்போஸ் வேற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். ஆறுன்றது உங்களுக்கு தெரியும், செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் அண்டர் அடிஷன் எடுத்துக்கிறேன். செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் அண்டர் அடிஷன். இது சைக்கிளிக் குரூப்புங்களா? அடுத்த கொஸ்டின் வரும், இஸ் எ சைக்கிளிக் குரூப்பா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். கண்டிப்பாக இது என்னவா இருக்காது, சைக்கிளிக் குரூப்பாக இருக்காது. இட்ஸ் நாட் எ சைக்கிளிக் குரூப். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கிளிக் குரூப்போடைய மெயினான கான்செப்ட் என்ன? எதை குரூப்னு சொல்கிறோமோ அந்த குரூப்லேருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்து அந்த எலிமெண்ட் மூலியமாக அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டும் ஜென்ரேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா then we say that a type of group is cyclic group. ஆறுன்றது என்ன? set of real numbers. set of real numbers என்றது என்னது? it is nothing but this is 0, இது இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது, இது மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. நமக்கு 0 1 2 3 4 எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறோம். இங்கே -1 -2 -3 -4 எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறோம். இங்கே 0 to 1 குள்ளேயே ஏகப்பட்ட இன்ஃபைனட் நம்பர்ஸ் இருக்கு. தட் இஸ் செட் ஆஃப் ஆல் ரேஷனல் அண்ட் irrational numbers exist between any two integers. set of all rational and irrational infinite numbers are there. அப்போ ஒவ்வொரு நம்பரையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒரு குறிப்பிட்ட நம்பரை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த எல்லா நம்பர்ஸையும் என்ன பண்ண முடியாது, ரியல் நம்பரில் ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ ரியல் நம்பர் அண்டர் அடிஷன், ரியல் நம்பர் அண்டர் மல்டிப்ளிகேஷன், both of them is not to be considered as a cyclic group, but it is a group. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது சைக்கிளிக் குரூப்னா என்னன்னு பார்த்தோம். சைக்கிளிக் குரூப்புக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம். அதில் ஃபைனட் சைக்கிளிக் குரூப், இன்ஃபைனட் சைக்கிளிக் குரூப்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் cyclic group. அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி cyclic group is a abelian group. எந்த ஒரு குரூப்பையும் நம்ம சைக்கிளிக் குரூப்னு நம்ம சொல்லிட்டோம்னா அது கண்டிப்பாக எப்படி இருக்கும், அப்லியன் குரூப்பாக தான் இருக்கும். அப்லியன் குரூப்னா தட் குரூப் ஷுட் பி சாட்டிஸ்ஃபை த காமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதுதான் அப்லியன் குரூப்பு. அப்போது எல்லா சைக்கிளிக் குரூப்பும் அப்லியன் குரூப்பாகத்தான் இருக்கும். பட் த கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ. என்னது? எவ்ரி அப்லியன் குரூப் நீட் நாட் பி சைக்கிளிக். எல்லா அப்லியன் குரூப்பும் சைக்கிளிக்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. இப்படி கொஸ்டின்ஸ் நம்ம வந்து யூனிவர்சிட்டியில் எக்ஸாமினேஷன்ஸில் எல்லா இடங்கள்லையும் இப்படி தான் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. எவ்ரி சைக்கிளிக் குரூப் இஸ் அப்லியன் குரூப்.
எவ்ரி அப்ளியன் குரூப் இஸ் சைக்கிளிக் குரூப்பா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி இடங்களை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் எவ்ரி அப்ளியன் குரூப் நீட் நாட் பி சைக்கிளிக். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னு நான் பிறகு நான் இதில் போர்டில் நடத்தும்போது சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு பி வேர் பி இஸ் ஏ ப்ரைம் நம்பர். பி இஸ் ஏ ப்ரைம் நம்பர். ஒரு குரூப்போடைய ஆர்டர் ப்ரைம் நம்பராக இருந்துச்சுன்னா தென் அந்த குரூப்பு சைக்கிளிக்காகவும் இருக்கும் அப்ளியனாகவும் இருக்கும். இஃப் ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு பி தென் the group G is said to be both cyclic and abelian. ஓகேங்களா? அடுத்தது the subgroup of cyclic group is always cyclic. ஒரு சைக்கிளிக் குரூப்ல இருந்து ஒரு சப்குரூப் ஃபார்ம் பண்ணுறோம். சப்குரூப் ஃபார்ம் பண்ண பிறகு அந்த சப்குரூப்பும் என்னவா தான் இருக்கும்? கண்டிப்பாக சைக்கிளிக்காக தான் இருக்கும். அடுத்தது இஃப் ஏ இஸ் த ஜென்ரேட்டர். சைக்கிளிக் குரூப்னாவே ஒரு எலிமெண்ட் வந்து ஜென்ரேட்டராக ஆக்ட் ஆகும். அதில் ஏவை நம்ம ஜென்ரேட்டாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஏவுடைய ஆர்டர் தட் இஸ் ஆர்டர் ஆஃப் த எலிமெண்ட் எப்பவுமே என்னவா ஈக்குவலாக இருக்கும்? குரூப்புடைய ஆர்டருக்கு ஈக்குவலாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சைக்கிளிக் குரூப். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டு இதில் கொடுத்துருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை நம்ம என்ன பண்ண போறோம்னா அனலைஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் எல்லா சைக்கிளிக் குரூப்பும் அப்ளியன் குரூப்பாக தான் இருக்குது. சில அப்ளியன் குரூப்பு சைக்கிளிக் குரூப்பாக இல்லாமல் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆர்டர் ஆஃப் ஜி வந்து ப்ரைம் நம்பராக இருந்துச்சுன்னா அது சைக்கிளிக் அப்ளியனாக தான் இருக்க முடியும் அப்படின்றதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸாக எடுத்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம போர்டில் இதை பற்றி விஷயங்களை அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ கவனிங்கன்னா சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சைக்கிளிக் குரூப்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சைக்கிளிக் குரூப்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் எவ்ரி சைக்கிளிக் குரூப் இஸ் எ அப்ளியன் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் சைக்கிளிக் குரூப்பாக நம்ம எதெல்லாம் சொல்கிறோமோ சைக்கிளிக் குரூப் implies abelian group. Cyclic group implies abelian group அப்படின்னு சொல்றோம். That is every cyclic group is abelian group. First property என்னது? எதெல்லாம் நம்ம சைக்கிளிக் குரூப்னு சொல்றோமோ அது எல்லாமே என்னவாக இருக்கும்? அப்ளியன் குரூப்பாகத்தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சைக்கிளிக் குரூப்புக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஃபெமிலியர் எக்ஸாம்பிள் தட் இஸ் 1 - 1 I - I. இதை நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா சைக்கிளிக் குரூப்புக்கு? இந்த சைக்கிளிக் குரூப் இஸ் ஆட்டோமேட்டிக்லி செட் டு பி அப்ளியன் குரூப். அப்ளியன் குரூப்னா என்ன சொல்லியிருக்கேன்? The group should be satisfy the commutative property. Such a group is said to be abelian group அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ பாருங்க ஏதாவது ரெண்டு எலிமெண்ட் எடுத்துங்க. -1 I -1 I ஏவுக்கு -1 பிக்கு ஐன்னு எடுத்துக்கிறோம். Therefore this is a cyclic group under multiplication. அப்போ என்ன பண்ணுறேன்? -1 into I that is equal to இது எதுக்கு ஈக்குவல்? A into B. A into B is equal to -1 into I. The result is equal to -I. இப்போ ரிவர்ஸில் எடுத்துக்கிறேன். that is B into A. B into A that is B என்றது I. A என்றது -1 that is also equal to -I. That is equal to -I. So ரெண்டுமே என்ன ரிசல்ட் கொடுக்குது? -I ரிசல்ட்டை கொடுக்குது. ஸோ எந்த எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி 1 - 1 otherwise I - I whatever the elements you taken from the cyclic group and it is automatically satisfy the commutative property. So we say the cyclic group is nothing but abelian group. Is nothing but a abelian group. அப்படி நம்ம என்ன பண்ண முடியும்? கண்ண மூடிட்டு சொல்லிடலாம். Every cyclic group is a abelian group. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், இதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் உண்மையா? ரிவர்ஸ் ப்ராசஸ்னா என்ன? எவ்ரி அப்ளியன் குரூப் இஸ் எ சைக்கிளிக்கா? எவ்ரி சைக்கிளிக் குரூப் வந்து அப்ளியன் குரூப்ன்றது ஓகே ஆயிடுச்சு. எவ்ரி அப்ளியன் குரூப் வந்து சைக்கிளிக் குரூப்பா அப்படின்னா
அங்கே ஒரு சில சிக்கல்கள் வருகிறது. என்னது? எவ்ரி அப்ளியன் குரூப் என்னவா இருக்க வாய்ப்பு இல்லை. நீட் நாட் பி a cyclic group. எவ்ரி அப்ளியன் குரூப்பாக சொல்லப்படுகின்ற அனைத்தும் சைக்கிளிக் குரூப்பாக இருக்க முடியாது. நீட் நாட் பி சைக்கிளிக். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க கவனிச்சுக்கணும். எவ்ரி அப்ளியன் குரூப் நீட் நாட் பி சைக்கிளிக் குரூப் அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா அப்ளியன் குரூப்பும் சைக்கிளிக் குரூப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில அப்ளியன் குரூப் என்னவா இருக்கும்? சைக்கிளிக் குரூப்பாக இருக்கலாம். இதுதான் இதோட முக்கியமான விஷயம். எவ்ரி அப்ளியன் குரூப் நீட் நாட் பி a cyclic அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டா ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னது? செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் அண்டர் அடிஷன். செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர் அண்டர் அடிஷன் இஸ் a group தானே? It is a familiar example for group. It is also the example for abelian group. Set of all real number under addition is a group. It is also the example for abelian group. இது என்னது? abelian groupக்கும் ஒரு எக்ஸாம்பிள். abelian groupக்கும் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அண்டர் அடிஷன் எடுத்துக்கிறோம். ஒரு ரியல் நம்பர் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ன்றது -∞ ப்ளஸ் ∞ வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ். இது எல்லாமே சேர்ந்தது தான் ரியல் நம்பர்ஸ், செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர் சிஸ்டம். இதில் ஏதோ நம்பர் எடுத்துக்கிறேன். தட் இஸ் இங்கே 1 இங்கே சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எனி நம்பர் தட் வில் ஐ டேக்கன் அஸ் ஒரு ரேஷனல் நம்பர்ஸாக எடுத்துக்கலாமா? ரேஷனல் நம்பராக எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக உங்களுக்கு கான்செப்ட் புரிய வைக்கலாம். ஸோ 1ன்ற ஒரு நம்பரும் 1க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தட் இஸ் 3/4. இந்த ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறேன். அதாவது ஏவை 1 பிஏ வந்து என்னன்னு எடுத்துக்கிறேன்? 3/4ன்னு எடுத்துக்கிறேன். 3/4 1க்கு முன்னாடி இருக்கும். ஸோ ஐ டேக்கன் 3/4 இன் ஃப்ரண்ட் ஆஃப் 1. இப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸையும் ரியல் நம்பர் ஆக்சிஸில் தான் எடுக்கிறேன். ரியல் நம்பரில் தான் எடுத்திருக்கேன். 1 is 1, another one is 3/4 அண்டர் அடிஷன். அண்டர் அடிஷன் போது என்ன ஆகுது? a plus b is equal to 1 plus 3/4. 1 plus 3/4. 1 plus 3/4 1 is the integer, 3/4 is the rational number. So add பண்ணும்போது நம்ம as usual என்ன பண்ணுவோம்? LCM எடுப்போம். That is 4 into 1 4 plus 3 all divided by 4, that is equal to 7/4. That is equal to 7/4. இந்த 7/4 கண்டிப்பாக எங்கே தான் இருக்கும்? That is belongs to real numbers. That is belongs to real numbers. இப்போ அதை அப்படியே எப்படி பண்ணுறேன்? காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்காக. தட் இஸ் b plus a is equal to b என்றது என்னது? 3/4 plus a என்றது 1. Again 3 plus 4 divided by 4 is equal to 7/4. That is also belongs to R. இப்போ 7/4 a plus b க்கும் 7/4 ஆன்சர், b plus a க்கும் 7/4 ஆன்சர். ஸோ காமடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் அண்டர் அடிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ஆர் கமா பிளஸ் இஸ் ஏ அப்ளியன் குரூப் அப்படின்றது வெல் சாட்டிஸ்ஃபைடாக தெரிஞ்சு போச்சு நமக்கு. ஓகே, இப்போ இந்த அப்ளியன் குரூப் சைக்கிளிக் குரூப்பாக இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஏன்? செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ்லேருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்து அந்த எலிமெண்ட் மூலியமாக எல்லா எலிமெண்ட்ஸையும் ஆர்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸையும் நம்மளால என்ன பண்ண முடியாது? ஜென்ரேட் பண்ண முடியாது. We can't able to take one element from set of all real numbers. By using that element we can't able to generate all the elements of the real numbers. So automatically என்ன ஆயிடுது? சைக்கிளிக் குரூப்ன்ற கான்செப்ட் இங்கே ஃபெயிலியர் ஆயிடுது. அப்போ என்ன ஆகுது? ஆர் கமா பிளஸ்ன்றது அப்ளியன் குரூப் தான், ஆனால் என்ன ஆகலை? சைக்கிளிக் குரூப்புக்குண்டான கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அதான் செகண்ட் ப்ராப்பர்ட்டியாக நம்ம சொல்கிறோம். செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லியிருக்கோம்? கான்வர்ஸ், தட் இஸ் எவ்ரி அப்ளியன் குரூப் நீட் நாட் பி சைக்கிளிக். நல்லா கவனிச்சிங்க, நீட் நாட் பி சைக்கிளிக்னு சொல்லியிருக்கேன். நீட் நாட் பி சைக்கிளிக்னா சில அப்ளியன் குரூப்பு சைக்கிளிக்காகவும் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். சில அப்ளியன் குரூப்பு சைக்கிளிக் இல்லாமலே இருக்கலாம். இது ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
ஸோ ஒட்டமொத்தமாக நம்ம என்ன சொல்லிட முடியாது, எவ்ரி அப்ளியன் குரூப் ஷுட் நாட் பி அ சைக்ளிக் குரூப்னு சொல்லிட முடியாது. இட் இஸ் நீட் நாட் பி அ சைக்ளிக் குரூப் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் தட் இஸ் செகண்டு, ஃபஸ்ட்டு செகண்ட் முடிச்சாச்சு. அனதர் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி சப்குரூப் ஆஃப் cyclic is also a cyclic. என்ன அர்த்தம், சைக்ளிக் குரூப் நம்ம எதை சொல்றோமோ அதுல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சப்குரூப்பும் என்னவா தான் இருக்கும், சைக்கிளிக்காக தான் இருக்கும். அதுல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சப்குரூப்பும் என்னவா தான் இருக்கும், சைக்கிளிக்காக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைக்ளிக் குரூப்னால என்ன சொல்லியிருக்கேன், ஜென்ரேட்டர் இருக்கணும். ஜென்ரேட்டர்னா என்னது, அந்த எலிமெண்ட்டை வச்சுக்கிட்டு மற்ற எல்லா எலிமெண்ட்ஸையும் அந்த குரூப்ல ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது என்னது, ஜென்ரேட்டர்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஏ இஸ் த ஜென்ரேட்டர் அப்படின்னா அதோடைய ஆர்டர், அந்த ஆர்டரோட என்னன்னு நம்ம ஏற்கனவே பல இதில் ப்ராப்ளத்தில் பார்த்துருக்கோம். ஏவுடைய ஆர்டர், ஏ வந்து ஜென்ரேட்டராக இருந்தால், நல்லா கவனிச்சிங்க, ஏ வந்து ஜென்ரேட்டராக இருந்துச்சுன்னா அந்த எலிமெண்ட்டோடைய ஆர்டர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, எதை நீ சைக்ளிக் குரூப்னு சொல்கிறியோ அந்த குரூப்போடைய ஆர்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். வெரி 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 இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிச்சிங்க. ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஜி. ஜின்றது இங்கே குரூப், ஏன்றது எலிமெண்ட். ஒரு எலிமெண்ட்டோடைய ஆர்டர் ஒரு குரூப்போடைய ஆர்டருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்போன்னா, இஃப் ஏ இஸ் த ஜென்ரேட்டர் ஆஃப் த சைக்ளிக் குரூப், ஏவானது கொடுக்கப்பட்ட சைக்ளிக் குரூப்புக்கு ஜென்ரேட்டராக இருந்தால் then order of A should be always equivalent to order of G ஆக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, next one is that is order of G is equal to P. Order of G is equal to P. Order of G என்றது என்னது, that is number of elements in a group G. அதோடைய ரிசல்ட் P என்றது பிரைம் நம்பர். P என்றது என்னது, பிரைம் நம்பர். P என்றது பிரைம் நம்பர். அப்போ எந்த ஒரு குரூப்போடைய ஆர்டர் பிரைம் நம்பராக இருக்கிறதோ, எந்த ஒரு குரூப்போடைய ஆர்டர் பிரைம் நம்பராக இருக்கிறதோ அப்போ அந்த குரூப் ஆனது இட் ஆக்ட்ஸ் போத் அப்லியன் and as well as cyclic. எந்த ஒரு குரூப்போட ஆர்டர் பிரைம் நம்பரா இருக்கோ அப்போ அது அப்லீனாகவும் இருக்கும், சைக்ளிக்காகவும் இருக்கும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், G is equal to 1, -1 அப்படின்றது எடுத்துக்கிறோம். இப்போ எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன சொல்லலாம்னா, we say this is a cyclic group அப்படின்னு சொல்லலாம். ஏன் எப்படி cyclic groupனு சொல்லலாம், -1 எடுத்துங்க, -1 whole power of 1 -1 -1 power of square is equal to 1 -1 1 ரெண்டு எலிமெண்ட் வந்துடுச்சா. -1 is the generator, 1 is the int element. int elementன்றது என்ன சொல்லிடலாம் நம்ம, இட் இஸ் ஐடென்டி எலிமெண்ட்டை தவிர்த்து வேற ஒரு எலிமெண்ட்டை தான் நம்ம எடுத்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், ஜென்ரேட்டர்னு ப்ரூவ் பண்ணுறோம். அப்போ இங்கே -1 இஸ் த ஜென்ரேட்டர், ஸோ இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி பிகம் ஆஸ் ஏ சைக்ளிக் குரூப். இதோட ஆர்டர் என்னங்க, இந்த குரூப்போடைய ஆர்டர் என்ன, தட் இஸ் ஆர்டர் ஆஃப் G இஸ் ஈக்குவல் டு 2. 2ன்றது என்னது, லீஸ்ட் பிரைம் நம்பர். 2ன்றது என்ன, இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் 2. அப்போ ஆர்டர் ஆஃப் G இங்கே என்னது 2 பிரைம் நம்பர். அப்போ இது சைக்கிளிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு, ஜென்ரேட் பண்ணுது. ஆஸ் யூஷுவல் அப்லீனாவும் இருக்கு. அப்லீனா என்ன அர்த்தம், 1 × -1 என்னது -1 -1 × 1 is also -1.
ஸோ காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. அப்போ என்ன சொல்ல வரோம்னா, ஒரு குரூப்புடைய ஆர்டர் பிரைம் நம்பராக இருந்தால் அந்த குரூப் ஆனது சைக்கிளிக்காகவும் இருக்கும், அப்லீனாகவும் இருக்கும் அப்படின்னு தான் முக்கியமான விஷயம். ஓகேங்களா? இதெல்லாம் தான் சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சைக்கிளிக் குரூப்ஸ். ஓகே, அடுத்தது என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்டர்னு பார்க்குறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்டர். இப்போ ஏன் இந்த இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்டர் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம முன்னாடி பார்த்து எல்லாமே என்னது சைக்கிளிக் குரூப்பு, சைக்கிளிக் குரூப்பான எக்ஸாம்பிள்ஸு, சைக்கிளிக் குரூப்புக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ அது எல்லாமே பேஸ்ட் ஆன் த எதை பொறுத்து இருக்கு, ஜென்ரேட்டரை பொறுத்து தான் இருக்குது. ஜென்ரேட்டர் வந்து எதை பொறுத்து இருக்கு, ஆர்டரை பொறுத்து இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோன்னா இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்டரை பற்றி சில கான்செப்டை இங்கே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ராப்ளமேட்டிக்காக கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன், ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் தட் இஸ் என்ன கொடுத்துருக்கேன், ஈச் எலிமெண்ட் ஆஃப் ஜி. ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் ஈச் எலிமெண்ட் ஆஃப் ஜி where g is equal to 1, -1, I, minus I அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது ஏற்கனவே நல்லா தெரியும் எல்லாருக்குமே. இட் இஸ் த ஃபெமிலியர் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபைனட் சைக்கிளிக் குரூப். இட் இஸ் த ஃபெமிலியர் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபைனட் சைக்கிளிக் குரூப் அப்படின்றது நல்லா தெரியும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஆர்டர் கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் ஒன்னுன்றது ஆஸ் யூஷுவல் ஐன்ட் எலிமெண்ட் அண்டர் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஒன்று நம்ம ஐன்ட் எலிமெண்ட்டுக்கு நம்ம ஆர்டர் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒன்றுக்கு பவர் 1 எடுத்தால் 1 ஐன்ட் எலிமெண்ட்டே எக்ஸிஸ்ட் ஆகிடுது. ஸோ அது இஸ் ஆப்வியஸ். அடுத்தது -1க்கு என்ன ஆர்டர், ஐக்கு என்ன ஆர்டர், -ஐக்கு என்ன ஆர்டர் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது மாடுலோ கிளாஸ் ஆஃப் 4 அண்டர் அடிஷன். இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே மாடுலோ கிளாஸுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தோம். இப்போ இதில் கூட ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆர்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கும் நம்ம போர்டில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷனில் கொஸ்டின்ஸ் இப்படி கேட்பாங்க. ஒரு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தட்டி ஒரு சைக்கிளிக் குரூப் கொடுத்துட்டு ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு ஆர்டர் என்ன, இல்லை ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கு மட்டும் ஆர்டர் வந்து 2, 3, 1, 4 அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் எப்படி ஆர்டர் கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் we are able to answer the particular question. அதனால தான் இந்த ஆர்டர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து நான் ஒரு கொஸ்டின்ஸாகவே கொடுத்து அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நம்ம கோ த்ரூ பண்ண போகிறோம். அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா in z, ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இட் இஸ் த செட் ஆஃப் ஆல் இன்டீஜர் அண்டர் அடிஷன். த ஆர்டர் ஆஃப் எவ்ரி எலிமெண்ட் இஸ் இன்ஃபைனட். ஏன், த ஆர்டர் ஆஃப் எவ்ரி எலிமெண்ட் இஸ் இன்ஃபைனட் எக்ஸப்ட் த ஐடென்டிட்டி எலிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 -1 இட் இஸ் த ஜென்ரேட்டர் ஆஃப் z, ப்ளஸ். அது தெரிஞ்ச விஷயம். ஏன்னா இப்போ தான் நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தோம் nz, ப்ளஸ் இஸ் த சைக்கிளிக் குரூப்புக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தோம். ஒவ்வொரு n பிலாங்ஸ் டு செட் ஆஃப் இன்டிஜர்ஸ். க்கு நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூவும் அதோடைய கரஸ்பாண்டிங் அடிட்டிவ் இன்வர்ஸும் ஜென்ரேட்டாக ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இங்கே வந்து z, ப்ளஸ்ன்னு போதோ z இஸ் மல்டிப்ளை பை 1ன்னு மாதிரி அர்த்தம். ஸோ இங்கே வந்து z, ப்ளஸுக்கு ஜென்ரேட்டர் என்னவாக இருக்கும்னா 1 -1 தான் இருக்க முடியும், மற்ற எந்த எலிமெண்ட்டும் இருக்காது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. த ஆர்டர் ஆஃப் எவ்ரி எலிமெண்ட் இஸ் இன்ஃபைனட். z, ப்ளஸுக்கு 1 -1 தவிர 2, 3, 4, 5 எதை எடுத்திங்கனாலும் இட் இஸ் இன்ஃபைனட்டாக கொடுக்கும் எக்ஸப்ட் த ஐடென்டிட்டி எலிமெண்ட். இப்போ 2 இந்த வந்து ஜென்ரேட்டாக ஆகும்னா எப்போ ஜென்ரேட் ஆகணும், 2z, ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்லலாம், 2 - 2 இஸ் த ஜென்ரேட்டர்னு சொல்லலாம். இங்கே வந்து மல்டிபிள் 1 மட்டும்தான் இருக்குது. அசம்ஷன் பிரகாரம் z கேன் பி ரிட்டன் as 1 into z. அதனால் இங்கே 1ன்ற ஐண்ட் எலிமெண்ட்டை தவிர்த்து வேறு எந்த எலிமெண்ட்டும் இங்கே என்ன பண்ண முடியாது, நம்மளால் ஆர்டரை எலிமெண்ட் எக்ஸிட் பண்ண முடியாது. அண்டர் அடிஷனில் இங்கே சொல்லியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா let G be a group and A be an element of order n
in G, then a power of m is equal to e if and only if n divides m. என்ன சொல்லியிருக்காக்க, ஜின்ற ஒரு குரூப் இருக்குது, அதில் ஏன்ற ஒரு எலிமெண்ட் எடுக்கிறோம், அதோடைய ஆர்டர் என்னன்றோம். அதோட ஆர்டர் என்னனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஜி இஸ் ஏ சைக்கிளிக் குரூப்னு. நல்லா புரிஞ்சுங்க. ஜியை குரூப்னு கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு எலிமெண்ட்டோடைய ஆர்டர் என்னன்னு சொன்னோம்னாவே ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் ஆப்வியஸ்லி அண்டர்ஸ்டுட் த ஜி இஸ் ஏ சைக்கிளிக் குரூப். அப்போ என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா, தென் ஏ பவர் ஆஃப் எம் இஸ் ஈக்குவல் டு இ ஆக இருந்தால், அதாவது எம்ன்றது ஒரு இன்டிஜர்ஸ், ஏன்றது ஜென்ரேட்டர், அந்த ஜென்ரேட்டருக்கு எம்ன்ற ஒரு பவர், தட் இஸ் இன்டிஜர் ஒன்று பவரில் எடுக்கிறோம், அதோட ரிசல்ட் இ ஆக வந்தால் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் n டிவைட்ஸ் m, அதாவது எதை ஆர்டர்னு சொல்கிறோமோ, ஏவுக்கு எதை ஆர்டர்னு சொல்கிறோமோ அந்த ஆர்டர் m கண்டிப்பாக என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதாவது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் n டிவைட்ஸ் m. இஃப் அண்ட் ஒன்லி இஃப்க்கு கண்டிஷன் ஏற்கனவே நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா இது உண்மை என்றால் இது உண்மையாகத்தான் இருக்க முடியும், இது உண்மையாக இருந்தால் இதுவும் உண்மையாக இருக்கும். தட் இஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப். a power of m equal to e னா n divides m, n divides m னா a power of m equal to e. இதுதான் வந்து if and only ifக்கு உண்டான கண்டிஷன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்டர் ரிலேட்டடாக சில ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்டர் அப்படின்றத என்னென்னு பார்க்க போகிறோம். ஏன் இப்போ இங்கே ஆர்டரை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன கிளாஸ் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா சைக்கிளிக் குரூப்பை பற்றி தான் மெயினாக பார்த்துருக்கோம். சைக்கிளிக் குரூப்னா என்ன, சைக்கிளிக் குரூப்போடைய எக்ஸாம்பிள்ஸு, சைக்கிளிக் குரூப்போடைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது, சைக்கிளிக் குரூப் அப்படின் போதே ஜென்ரேட்டர் அங்கே வந்துடுது. ஜென்ரேட்டர்னு வரும்போதே அங்கே என்ன வந்துடுது, ஆர்டர்னு ஒன்று வந்துடுது. அதனால் அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்டர் அப்படின்ற விஷயங்களை பார்க்க போகிறோம். இப்போது அதாவது நான் ஸ்லைடில் என்ன சொல்லியிருக்கேன்னா, அது பாலமாகவே நம்ம சொல்லியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு ஒன்று ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் ஈச் எலிமெண்ட் ஆஃப் சைக்கிளிக் குரூப் G is equal to 1 minus 1 I minus I அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் ஈச் எலிமெண்ட் இன் த சைக்கிளிக் குரூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்குது, 1. 1ன்றது இங்கே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், Z is the group under multiplication. அப்போ 1 is the ith element. அப்போ 1க்கு பவர் 1 எடுக்கிறோம், that is equal to 1. 1க்கு பவர், that is 1 is the ith element E. அப்போ ஆர்டர்னா என்ன சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் பவர் எடுத்துக்கிட்டே இருப்போம். எந்த பவரில் ith எலிமெண்ட் கொடுக்குதோ அந்த பவர் தான் அந்த எலிமெண்ட்டுக்கு ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ 1 எடுத்துக்கிறோம், 1க்கு பவர் 1 கொடுக்குறோம், அப்பயே என்ன ஆகிடுது, ith எலிமெண்ட் வந்துடுது. ஸோ ஆர்டர் ஆஃப் திஸ் இம்ப்ளைஸ் ஆர்டர் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்து என்ன இருக்கிறோம், -1 பவர் ஆஃப் 1 எடுக்கிறோம், தட் இஸ் -1. -1ன்றது ith எலிமெண்ட் கிடையாது. அடுத்து நம்ம என்ன எடுக்கிறோம், -1 த ஹோல் ஸ்கொயர். -1 த ஹோல் ஸ்கொயர்னா தட் இஸ் ஈக்குவல் டு -1 இன்ட்டு -1 இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ 1ன்றது ith எலிமெண்ட். ஸோ -1க்கு 2 பவர் எடுக்கும்போது என்ன ஆயிடுது, ith எலிமெண்ட் வந்தது. ஸோ -1உடைய ஆர்டர் என்னது, 2. -1உடைய ஆர்டர் என்ன, 2. அடுத்து என்ன எலிமெண்ட் இருக்கு, I. இப்போ ஐக்கு ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி பவர் 1 எடுத்துக்கிறீங்க. பவர் 1 எடுக்கும்போது என்ன ஆகுது, தட் இஸ் ஈக்குவல் டு I. இல்லைன்னா ஐக்கு வந்து நான் தனியாக இங்கே போடுறேன், ஒரே இதுவாக இருக்கும். தட் இஸ் இங்கே எடுத்துக்கிறேன், ஐக்கு பவர் 1 எடுக்கிறேன், தட் இஸ் ஈக்குவல் டு I. அடுத்து ஐக்கு பவர் 2 எடுக்கிறேன், I ஸ்கொயர் வேல்யூ -1 எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது ஐக்கு பவர் 3 எடுக்கிறேன், தட் இஸ் பவர் 3 எடுத்தால் I ஸ்கொயர் இன்ட்டு ஐன்னு எழுதலாம். I ஸ்கொயர் வேல்யூ -1 இன்ட்டு I, தட் இஸ் -I. இதுவும் என்னாவல ith எலிமெண்ட் கிடையாது. ஸோ அடுத்து I பவர் ஆஃப் 4 எடுக்கிறேன். I power of 4 can be written as I square into I square. I square value ஏற்கனவே நமக்கு தெரியும், -1 into -1 is equal to 1. That is equal to ith element. அப்போ ஐக்கு எந்த பவர் எடுக்கும்போது ith element நமக்கு வருது, 4. அப்போ
I உடைய ஆர்டர் என்ன? That is order of I is equal to 4. அடுத்து என்ன இருக்கு? மைனஸ் ஐ இருக்கு. மைனஸ் ஐ அதே மாதிரி என்ன பண்றோம்னா இங்க as usual எடுத்த மாதிரி எடுக்கிறோம். That is minus I की power 1 that is equal to minus I. Minus I the whole square can be written as minus I into minus I, minus into minus plus I square that is equal to minus 1. இது int element கிடையாது. So minus I the whole cube, minus I the whole cube can be written as minus I the whole square into minus I. Minus I the whole square value என்ன? That is minus I the whole square na minus I into minus I into minus I, minus into minus plus I into I square into minus I. So plus into minus minus I square into I cube minus I square into minus I. Then நாங்க என்ன பண்ணிக்கலாம்? I square value minus 1 minus 1 into minus I minus into minus plus 1 into I. இது என்ன கிடையாது? int element கிடையாது. அடுத்து லாஸ்ட் என்ன பண்றேன்? I power of minus I power of 4 எடுக்கிறேன். minus I power of 4 can be written as minus I square into minus I square. minus I square value தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? minus I square value is nothing but minus 1. minus 1. அப்போ இங்கே minus 1, இங்கே minus 1, minus into minus plus 1 is equal to int element. அப்போ minus I உடைய ஆர்டர் என்ன? equal to 4. இப்போ பாருங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? find the order of each element அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1க்கு ஆர்டர் 1, minus 1க்கு ஆர்டர் 2, அடுத்தது ஐக்கு ஆர்டர் 4, minus ஐக்கு ஆர்டர் 4. எல்லா எலிமெண்ட்ஸுக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஆர்டர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆர்டர்னா என்ன? அந்த எலிமெண்ட்டுக்கு பவர் எடுக்கிறீங்க, எந்த லீஸ்ட் பவரில் ஐண்ட் எலிமெண்ட் கிடைச்சிருதோ அந்த லீஸ்ட் பவர் தான் அந்த எலிமெண்ட்டுக்கு ஆர்டரை நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இது ஃபெமிலியர் எக்ஸாம்பிள், நோ ப்ராப்ளம், இது முடிச்சாச்சு. அடுத்து மாடுலர் கிளாஸுக்கு வரோம். போன கிளாஸில் எடுத்த அதே மாடுலர் கிளாஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். தட் இஸ் மாடுலர் கிளாஸ் ஆஃப் 4 அண்டர் அடிஷன். இதுக்கு நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா, we are going to find out the order of each element. இதில் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கும்? Z4 that is modular class 4 elements are class 0, class 1, class 2, class 3. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? மாடுலர் கிளாஸ் 4ல் எலிமெண்ட்ஸ் ஆர் 0 கிளாஸ், 1 கிளாஸ், 2 கிளாஸ் அண்ட் 3 கிளாஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஆர்டர் பார்க்க போகிறோம். ஆர்டர் பார்க்க போகிறோம்னா நம்ம இது கொஞ்சம் லென்த்தியாக போகிறதுனால நான் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் அழிச்சிட்றேன். எல்லாத்தையுமே அழிச்சிட்டு திருப்பி லென்த்தியாக போகும். அதனால் மேக்ஸை முதல் கொண்டு நான் இது பண்ணிடுறேன். தட் இஸ் மாடுலர் கிளாஸ் Z4 அண்டர் அடிஷன், அதோடைய செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் மாடுலர் கிளாஸ் 0, கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3. இப்போ இதில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ்க்கு நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா ஆர்டர் கண்டுபிடிக்க போகிறேன். அண்டர் அடிஷன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், 0 is the int element. அப்போது 0 கூட எத்தனை தடவை நம்ம 0 ஆட் பண்ணால் அதே ரிசல்ட் 0 தான் வரப்போகுது. அப்போ ஒரே தடவை இது பண்ணாலும் int element 1 தான் வரப்போகுது. ஸோ இதோடைய ஆர்டர் என்னது? ஆர்டர் ஆஃப் த கிளாஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஏன்னா அதுவே int element முடிஞ்சு போச்சு. இது கூட நம்ம அடிஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்தது 1 எடுத்துக்கிறோம். 1 ஃபஸ்ட்டு அதோட இது கிளாஸ் 1, கிளாஸ் 1க்கு தான் ஈக்குவல். இப்போ கிளாஸ் 1 நான் என்ன பண்ணுறேன்? 2 டைம்ஸ் ஆட் பண்ணுறேன். அப்போ ரிசல்ட்டு கிளாஸ் 2 3 டைம் ஆட் பண்ணுறேன்.
அது ரிசல்ட்டு கிளாஸ் 3 4 டைம் ஆட் பண்ணுறேன். அதோட ரிசல்ட்டு 0. அது ரிசல்ட்டு 0. அண்டர் அடிஷன் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆர்டர்னா என்ன, அந்த எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம், அந்த எலிமெண்ட்ஸ் என்ன ஆப்ரேஷனோ அந்த ஆப்ரேஷனுக்கு கொண்டுக்கிறோம். எந்த டேர்ம் எத்தனாவது டேர்மில் நமக்கு ஐண்ட் எலிமெண்ட் கிடைக்குதோ அப்போ எத்தனை டேர்ம் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கோமோ அதுதான் என்னது ஆர்டர்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே அண்டர் அடிஷன் ஆர்டர் ஆஃப் தட் இஸ் கிளாஸ் 1, ஆர்டர் ஆஃப் கிளாஸ் 1, order of class 1 is equal to 4. ஏன்னா 4 டைம்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, ஐட் எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ ஆர்டர் ஆஃப் கிளாஸ் 1 is equal to 4. அடுத்து என்ன இருக்கு, ஆர்டர் ஆஃப் தட் இஸ் கிளாஸ் 2 இருக்கு. என்ன இருக்கு, கிளாஸ் 2 இருக்கு. கிளாஸ் 2 நான் என்ன பண்ணுறேன், இங்கே எடுத்துக்கிறேன். கிளாஸ் 2 is equal to கிளாஸ் 2 தான், அது எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்து கிளாஸ் 2 2 டைம்ஸ் ஆட் பண்ணுறேன். தட் இஸ் ஈக்குவல் டு கிளாஸ் 4. கிளாஸ் 4 அப்படின்னா இட் இஸ் அண்டர் த மாடல் ஆஃப் 4. ஸோ இட் பிகம்ஸ் த ரிசல்ட் அஸ் 0. இட் பிகம் த ரிசல்ட் அஸ் 0. அப்போது எத்தனை தடவை கிளாஸ் 2 ஆட் பண்ணால் நமக்கு ஐண்ட் எலிமெண்ட் வருது, 2 டைம்ஸ். ஸோ ஆர்டர் ஆஃப் கிளாஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 2. கிளாஸ் 2 ஆர்டர் என்ன, 2. அடுத்து என்ன இருக்கு, கிளாஸ் 3 இருக்கு. இப்போ கிளாஸ் 3 நான் இங்கே எடுத்துக்கிறேன். கிளாஸ் 3 இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு கிளாஸ் 3 தான், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. இப்போ கிளாஸ் 3 அண்டர் அடிஷனில் எடுத்துக்கிறோம். 2 டைம்ஸ் ஆட் பண்ணுறேன். 2 டைம்ஸ் ஆட் பண்ணும்போதும் நமக்கு என்ன கிடைக்குது, 6ன்னு கிடைக்கும். பட் அண்டர் த மாடல் ஆஃப் 4 இருக்கு. 4னும் போதும் 6 4 டிவைட் பண்ண ரிமைண்டர் என்னது 2. ஸோ நமக்கு கிளாஸ் 2 கிடைக்குது. அடுத்தது 3 டைம்ஸ் ஆட் பண்ணுறேன். 3 டைம்ஸ் ஆட் பண்ணுறேன். 3 டைம்ஸ் ஆட் பண்ணும்போது 3 + 3 6, 6 + 3 9. 9 வந்து நான் 4ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். 1ன்றதும் ஐண்ட் எலிமெண்ட் அண்டர் மல்டிப்ளிகேஷனில் தான், இங்கே நம்ம அடிஷன் எடுத்துருக்கோம். ஸோ அடுத்து என்ன எடுத்துக்கிறேன், 3ஐ 4 டைம்ஸ் ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், 3 + 3 6, 6 + 3 9, 9 + 3 12. 12 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு வரக்கூடிய எந்த கிளாஸ் கீழே வந்துடும், 0 கிளாஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ ஐண்ட் எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகிடுது. அப்போ கிளாஸ் 3க்கு ஐண்ட் எலிமெண்ட் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகுது, ஆர்டர் ஆஃப் 4 டைம்ஸ் நம்ம அதை ஆட் பண்ணும் போதோ. ஸோ ஆர்டர் ஆஃப் கிளாஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 4. இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ பாருங்கள், 0வுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், 1 தான். ஏன்னா ஐண்ட் எலிமெண்ட் அதே வந்துடுது. 1க்கு ஆர்டர் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், தட் இஸ் 1உடைய ஆர்டர் நம்ம என்ன முடிச்சிருக்கோம், 4னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். 2உடைய ஆர்டர் 2னு கண்டுபிடிச்சிருக்கோம். 3உடைய ஆர்டர் 4னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா. அப்போ என்ன ஆகுது, ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆர்டர் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது ZN தட் இஸ் மாடல் கிளாஸ் Nனுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஜென்ரல். இன் ஜென்ரல் Nனுக்கு நீங்கள் 5 சொன்னாலும் சரி, 6 7 10 எது போட்டாலும் நமக்கு வரக்கூடிய கிளாஸஸுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும், ஒவ்வொரு கிளாஸுக்கும் நம்மளால் ஆர்டர் சொல்ல முடியும். திஸ் இஸ் த வே டு ஃபைண்ட் அவுட் த ஆர்டர் ஆஃப் ஈச் கிளாஸஸ் இன் த கிவன் மாடுலர் கிளாஸ் ப்ராப்ளம். ஓகேங்களா. மாடுலர் கிளாஸுக்கு எப்படி ஆர்டர் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் இதோடைய கான்செப்ட் அண்டர் அடிஷன்ஸ். ஓகேங்களா. இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, G வந்து ஒரு குரூப். G வந்து ஒரு குரூப். அதில் ஏன்ற ஒரு எலிமெண்ட் இருக்கு. A பிலாங்ஸ் டு G. ஏன்ற எலிமெண்ட் Gலேருந்து எடுத்துக்கிறோம். G வந்து குரூப்பு, ஏன்ற எலிமெண்ட் Gலேருந்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் there exists a least positive integer a power of n is equal to ER. அதாவது A வந்து அப்போ இங்கே என்னவா இருக்கு,
ஜென்ரேட்டராக இருக்குன்னு சொல்ல முடியுது. a power of n is equal to there exists a least positive integer n such that a power of n is equal to e ஆக இருக்கிறது. அப்போ ஆட்டோமேட்டிக்லி we say the group G is a cyclic. ஏன்னா சைக்கிளிக்னா என்ன அர்த்தம்? ஏன்ற எலிமெண்ட் ஜியிலேருந்து அதோடைய லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜரில் ஒரு 5 எலிமெண்ட்டை கொடுக்குது அப்படின்னா தென் we said that G is a cyclic அப்படின்றது ஆப்வியஸ்லி அண்டர்ஸ்டுட். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா then another one is where a power of n is equal to e if and only if n divides m அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சிங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். a power of n equal to eன்னு வந்துடுது. ஓகேங்களா? அடுத்து a power of m is equal to e ரெண்டு இடத்துல சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன் டெஃபினேஷன், there exists a least positive integer n such that a power of n is equal to e ஆக இருக்குது அப்படின்னா m வந்து லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே தான் ரொம்ப முக்கியமான விஷயம். where n is the least positive integer, where n is did not be a least positive integer. அப்போ அதோடைய பவரும் ஏவுடைய பவருக்கு m எடுக்கிறோம், அதர் ரிசல்ட்டும் e ஆக இருந்தால் எப்படி சார் ரெண்டுத்து e ஆக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், g is equal to 1 minus 1 i minus i. எல்லா சைக்கிளிக் குரூப்புக்கும் ஃபேமஸான ஃபெமிலியர் சைக்கிளிக் குரூப் எக்ஸாம்பிள் இதுதான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ இஸ் ஜென்ரேட்டர்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஐயோடைய ஆர்டரும் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஐயோடைய ஆர்டர் என்ன? தட் இஸ் ஈக்குவல் டு 4. தட் மீன்ஸ் ஐ பவர் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு 1. தட் இஸ் கால்ட் ஐட் எலிமெண்ட்னு தெரியும். அப்போ இந்த 4 தான் என்னது? லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். இந்த 4 தான் என்னது? லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். இப்போ இதே விஷயம் ஐக்கு பவர் 8 எடுக்கிறீங்க, ஐக்கு பவர் 8 எடுக்கிறீங்க. ஐக்கு பவர் 8 எடுத்தால் அது எப்படிங்க எழுதலாம்? ஐ பவர் ஆஃப் 4 இன்ட்டு ஐ பவர் ஆஃப் 4 எழுதலாம்ல. பேஸ் ஏமா இருந்தால் பவர் நாகும் ஆட் ஆகிடும். அப்போ ஐ பவர் ஆஃப் 4 இன்ட்டு ஐ பவர் ஆஃப் 4, ஐ பவர் ஆஃப் 4 வேல்யூ தான் என்னது? 1. ஸோ 1 இன்ட்டு 1 அகேன் வி கெட் த ரிசல்ட் அஸ் 1. இப்போ பாருங்கள், ஐ பவர் ஆஃப் 4 ஏ பவர் ஆஃப் n அதுக்கு என்ன ஆகுது? ஐட் எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது. a power of m is equal to e, that is I power of 8 அதுக்கு என்ன ஆகுது? ஐட் எலிமெண்ட் e எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ இது ரெண்டுத்துக்கு என்ன மெயினான டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்னது n is the least positive integer. இங்கே 4 தான் ஐயோடைய ஆர்டராக இருக்க முடியும், ஏன்னா லீஸ்ட். அதுக்கப்புறம் நீ எத்தனை பவர் எடுத்தாலும் ஐட் எலிமெண்ட் வரும், ஆனால் அந்த பவரெல்லாம் என்னன்னு சொல்லிட முடியாது, ஐயோடைய ஆர்டராக சொல்லிட முடியாது. அப்போ ஐ பவர் ஆஃப் 8 இங்கே என்ன ஆகுது? ஐட் எலிமெண்ட் e ஆக வந்துடுது. அப்போ பாருங்க, இங்கே என்ன எடுத்துக்கிறீங்க? 4 n எடுத்துக்கிறீங்க, லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். 8 என்ன எடுத்துக்கிறீங்க? m எடுத்துக்கிறீங்க. அப்போ கண்டிப்பாக n ஆனது m டிவைட் பண்ணோம்ல, தட் இஸ் 4 divides 8 கண்டிப்பாக வரும் இல்லையா? தட் இஸ் 8 divided by 4 is equal to 2. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. a power of n is equal to e. அதே மாதிரி a power of m is equal to e இருந்தால் if and only if n divides m. இப்போ லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் 4 ஆனது 8 என்ன பண்ணும்? டிவைட் பண்ணும். if and only if நான் என்ன சொல்லியிருக்கேன்? இது உண்மையாக இருந்தால் இதுவும் உண்மை, இது உண்மையாக இருந்தால் இது உண்மைன்னு சொல்லியிருக்கேன். என்னது? a power of m equal to e ஆக இருந்தால் இந்த m ஆனது n ஆல் டிவைட் பண்ணப்படும். இந்த n ஆனது m டிவைட் பண்ணுச்சுன்னா a power of m என்னவா இருக்கும்? e ஆக இருக்கும். இந்த if and only if a power of m is equal to e னா ஆட்டோமேட்டிக்காக இந்த m ஆனது n ஆல் டிவைட் செய்யப்படும். அப்படி ரிவர்ஸ் என்னது? n ஆனது m டிவைட் பண்ணுதுன்னா இதோடைய பவரில், தட் இஸ் ஜென்ரேட்டர் ஏன்ற ஜென்ரேட்டருக்கு mன்ற பவர் எடுத்தால் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன எலிமெண்ட்ஸ் தான் கொடுக்கும்? ரிசல்ட்டு ஐட் எலிமெண்ட்டை தான் ரிசல்ட்டாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ புரியுதுங்களா?
இது மிக முக்கியமான ப்ராப்பர்ட்டி. சைக்கிளிக் ஆர்டருடைய ப்ராப்பர்ட்டியில் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி. தட் இஸ் a power of n is equal to n e, where n is the least positive integer. Then we set a power of m is also equal to e, means then if and only if n divides m. If n divides m, then a power of m is equal to e அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்ததில் வேறு சில ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு இம்பார்ட்டண்ட் தியரம் பார்க்குறோம். தட் இஸ் லக்ராஞ்சஸ் தியரம் அப்படின்ற ஒரு தியரத்தை பார்க்குறோம். இந்த லக்ராஞ்சஸ் தியரம் வந்து நேம்டு தியரம், அதாவது வந்து மேத்தமெட்டிஷியன்ஸ் லக்ராஞ்சஸ் நேம்லேயே கொண்ட ஒரு கண்டுபிடிச்சதுனால இதுக்கு லக்ராஞ்சஸ் தியரம்ன்றக்கான பேரே நமக்கு வந்து வச்சாச்சு. இப்போ இந்த லக்ராஞ்ச் தியரத்துடைய டெஃபினேஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் G be a finite group and H be a finite subgroup of G, then order of H divides order of G அப்படின்னு சொல்கிறாங்க. Let G be a finite group and H be a finite subgroup of G, then order of H divides order of G அப்படின்ற ஸ்டேட்மெண்ட். என்னது? ஃபைனட் குரூப் G வந்து ஃபைனட் குரூப் எடுத்துக்கிறோம். ஃபைனட் குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா சப்குரூப்புமே ஃபைனட்டாக தான் இருக்கும். ஸோ ஹெச்ன்ற ஒரு இன்னொரு ஃபைனட் சப்குரூப் ஜிலேருந்து எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டால் ஆர்டர் ஆஃப் ஹெச், அதாவது சப்குரூப்போடைய ஆர்டர், நல்லா கவனிச்சிங்க, சப்குரூப் ஆஃப் ஆர்டர் எதை டிவைட் பண்ணணும்னா குரூப்போடைய ஆர்டரை டிவைட் பண்ணணும். ஆர்டர் ஆஃப் ஹெச் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி அப்படின்னு சொல்கிறார். அதுதான் வந்து லக்ராஞ்ச் தியரத்துடைய ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்லுது? லெட் G be the finite group and H be the finite subgroup of G, then order of subgroup divides order of group. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்டர் ஆஃப் சப்குரூப் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் குரூப். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம்னா, த கான்வெர்ஸ் ஆஃப் லக்ராஞ்சஸ் தியரம் இஸ் நாட் ட்ரூ அப்படின்றோம். த கான்வெர்ஸ் ஆஃப் லக்ராஞ்சஸ் தியரம் நீட் நாட் பி ட்ரூ, இஸ் நாட் ட்ரூ. என்ன கான்வெர்ஸு? கான்வெர்ஸ்னால் என்ன இங்கே வருது அப்படின்னா, ஆர்டர் ஆஃப் குரூப்பை டிவைட் பண்ணக்கூடிய எல்லா நம்பர்ஸ்லையுமே சப்குரூப் ஆர்டர் இருக்குன்னு அவசியம் கிடையாது. நல்லா கவனிச்சிங்க. த கான்வெர்ஸ் ஆஃப் லக்ராஞ்ச் தியரம் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னா, ஒரு குரூப்போடைய ஆர்டரை, இப்போ சப்போஸ் குரூப்போடைய ஆர்டரை வந்து நாம் என்ன எடுத்துக்கிறோம், 6 அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா, 6ஐ டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் என்னென்னது? 1 2 3 இதானுங்களே, 1 2 3. இந்த 1 2 3ல் இருக்கக்கூடிய இந்த 1 2 3லேயே சப்குரூப்போடைய ஆர்டர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் சப்குரூப் ஆஃப் ஆர்டர் 2ஆகவோ சப்குரூப் ஆர்டர் 3ஆகவோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, குரூப்போடைய ஆர்டரை டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸில் ஒரு சப்குரூப்போட ஆர்டர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் கான்வெர்ஸ் பார்ட். நல்லா புரிஞ்சுங்க. கான்வெர்ஸ் பார்ட் இப்போ நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்தெந்த குரூப்போடைய ஆர்டரை எந்தெந்த நம்பர்லாம் டிவைட் பண்ணுதோ அந்த நம்பர்லேயே நமக்கு வந்து சப்குரூப்போடைய ஆர்டர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தட் இஸ் கால்ட் கான்வெர்ஸ் பார்ட். ஓகேங்களா? அதுதான் வந்து நம்ம கான்வெர்ஸ் பார்ட் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கான்வெர்ஸ் பார்ட்டை எப்போ ட்ரூ அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when G is a finite cyclic group. ஒரு குரூப்பு ஃபைனட் சைக்கிளிக் குரூப்பாக இருந்தால் கான்வெர்ஸ் பார்ட்டும், லக்ராஞ்ச் தியரத்துடைய கான்வெர்ஸ் பார்ட்டும் என்னவாக இருக்கும்? ட்ரூவாக இருக்கும். என்ன கான்வெர்ஸ் பார்ட்டு? தட் இஸ் எதெல்லாம் அந்த குரூப்போடைய ஆர்டரை குரூப்போடைய ஆர்டரை எந்தெந்த நம்பர்லாம் டிவைட் பண்ணுதோ அந்த நம்பர்லாம் கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? ஒரு சப்குரூப்பு உடைய ஆர்டராக இருக்கும் அப்படின்றது கான்செப்ட். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் த கான்வெர்ஸ் பார்ட் ஆஃப் த லக்ராஞ்ச் தியரம் இஸ் ட்ரூ whenever G is a finite cyclic குரூப்பாக இருந்தால் அப்படின்றாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, லக்ராஞ்ச் தியரம் இஸ் நாட் டிஃபைன் ஃபார் இன்ஃபைனட் குரூப்ஸ். ஏன்? இன்ஃபைனட் குரூப்ஸுக்கு லக்ராஞ்ச் தியரத்தை கொண்டு வரவே முடியாது. ஏன்னா இன்ஃபைனட் குரூப்புக்கு ஆர்டர் சொல்ல முடியாது. இன்ஃபைனட் குரூப்புக்கு வி கான்ட் ஏபிள் டு சே ஆர்டர். ஆர்டர்னு ஒன்று சொன்னாதான், நம்ம குரூப்புக்கு ஒரு ஆர்டர்னு ஒன்று சொன்னாதான் அந்த குரூப்பில் வந்து ஒரு சப் குரூப்பை ஃபார்ம் பண்ணி
அந்த சப்குரூப்போடைய ஆர்டர் வந்து குரூப்போடைய ஆர்டரை டிவைட் பண்ணுதுன்னு நம்மளால் சொல்ல முடியும். இப்போ குரூப்புக்கே ஆர்டர் சொல்ல முடியாத பட்சத்தில் சப்குரூப்புக்கு ஒரு ஆர்டர் சொல்லி அதை வந்து குரூப்போடைய ஆர்டர் டிவைட் பண்ணுறது நம்மளால் கான்ட் ஏபிள் டு see. அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா Lagrange's theorem is not defined for infinite group. So Lagrange theorem is only defined for finite group அப்படின்றது இதோடைய கான்செப்ட். புரியுதுங்களா? இப்போ இது ரிலேட்டடாக நம்ம சில கான்செப்டை நம்ம போர்டில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ட் தியரத்தை பார்க்குறோம். தட் இஸ் கால்ட் Lagrange's theorem. Lagrange's theorத்தோட ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெட் G be a finite group. G நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா finite குரூப்பாக எடுத்துக்கிறோம். இந்த ஜியில் வந்து ஹெச்சை வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா ஒரு ஃபைனட் சப்குரூப்பாக எடுத்துக்கிறோம். ஹெச்சை வந்து என்ன எடுத்துக்கணும்னா ஃபைனட் சப்குரூப்பாக எடுத்துக்கிறோம். தட் இஸ் ஜி வந்து ஒரு ஃபைனட் குரூப், ஹெச் வந்து ஒரு ஃபைனட் சப்குரூப்பாக கன்சிடரேஷன் பண்ணிக்கிறோம். அப்போது ஃபைனட் குரூப்னாலே வி ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் த ஆர்டர் இல்லைங்களா? சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அப்போது ஆர்டர் ஆஃப் ஜி, ஆர்டர் ஆஃப் ஜி, ஆர்டர் ஆஃப் ஜின்னா என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் எ குரூப் ஜி. அதே மாதிரி ஹெச் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? ஃபைனட் சப் குரூப். அப்போ அதுக்கு ஆர்டர் ஆஃப் ஹெச்சும் டிஃபைன் பண்ண முடியும். ஜிக்கும் ஆர்டர் டிஃபைன் பண்ண முடியும், ஹெச்சுக்கும் ஆர்டர் டிஃபைன் பண்ண முடியும். ஏன்னா ஜியும் இங்கே ஃபைனட், ஹெச்சும் இங்கே என்னது ஃபைனட்டாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ரெண்டு கான்செப்ட் எடுத்துக்கிறோம். என்னது? ஜி பி த ஃபைனட் குரூப், ஹெச் பி த ஃபைனட் சப் குரூப்பாக எடுத்துக்கிறோம். அப்போ ஜிக்கு ஆர்டர் ஆர்டர் ஆஃப் ஜி, ஹெச்சுக்கு ஆர்டர் ஆர்டர் ஆஃப் ஹெச். இப்போ லக்ராஞ்ச் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஜியை கண்டிப்பாக ஆர்டர் ஆஃப் ஹெச் என்ன பண்ணோம்? டிவைட் பண்ணோன்ற, வேற ஒன்றும் கிடையாது. ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் டிவிசிபிள் பை ஆர்டர் ஆஃப் ஹெச். அதாவது ஆர்டர் ஆஃப் ஜியை எது டிவைட் பண்ணோம்? அதோடைய சப்குரூப்போடைய ஆர்டரு டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறது தான் லக்ராஞ்ச் தியரத்துடைய ஸ்டேட்மெண்ட். அவ்வளோதான். என்னது? லெட் ஜி பி எ ஃபைனட் குரூப், ஹெச் பி எ ஃபைனட் சப்குரூப் ஆஃப் ஜி, ஃபைனட் சப்குரூப் ஆஃப் ஜி, ஜியோடைய சப்குரூப். அதான் எங்கிட்ட இதிலே போட்டிருக்கேன் சிம்பிளாக, ஜியோடைய சப்குரூப். அப்போது ஜியோடைய ஆர்டரை ஹெச்சோடைய ஆர்டர் என்ன பண்ணோம்? டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறது தான் லக்ராஞ்ச் தியரம். முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் லக்ராஞ்ச் தியரம். இப்போ என்ன சொல்ல வரோம்னா அடுத்தது, இப்போ இதை புரிஞ்சிடுச்சிங்களா? இப்போ அடுத்தது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the converse part of the converse part of Lagrange's theorem, the converse part of Lagrange's theorem, LT for a short. The converse part of Lagrange's theorem is need not true. The converse part of Lagrange's theorem, that is LT, the converse part of Lagrange's theorem is need not be true, need not true. என்ன converse part அப்படின்னு பார்த்தீங்கன்னா Lagrange theorem ஸ்டேட்மெண்ட் என்ன? ஒரு G வந்து ஃபைனட் குரூப், H வந்து ஃபைனட் சப்குரூப் ஆஃப் G. அப்போ ஆர்டர் ஆஃப் G H ஆர்டர் ஆஃப் G-யை டிவைட் பண்ணும். இது லக்ராஞ்ச் தியரத்தோட கான்செப்ட். கான்வர்ஸ் பார்ட் அப்படின்னா என்னன்னா ஆர்டர் ஆஃப் G-யை டிவைட் பண்ணக்கூடிய, நல்லா கவனிச்சுங்க, ஆர்டர் ஆஃப் G-னா சம் நியூமரிக்கல் வேல்யூ வரும் இல்லையா? அதான் ஆர்டர் ஆஃப் G. இந்த ஆர்டர் ஆஃப் G-யை டிவைட் பண்ணக்கூடிய எல்லா நம்பர்ஸும், ஆர்டர் ஆஃப் G-யை டிவைட் பண்ணக்கூடிய எல்லா நம்பர்ஸ்லையும் என்ன இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஒரு சப்குரூப்
ஜிக்கு சப்குரூப் ஆர்டர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? கான்வெர்ஸ் பார்ட் நீட் நாட் பி ட்ரூனா ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸில் வரக்கூடிய நம்பர்ஸில் அதோடைய சப்குரூப் ஆர்டர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 6ன்னு எடுத்துக்கிறீங்க. ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 6ன்னு எடுத்துக்கிறீங்க. இப்போ 6ஐ டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் என்னென்ன? 1 2 3 தானே? ஆர்டர் ஆஃப் ஜியை 6ன்னு எடுத்துக்கிறீங்க. 6ஐ டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் என்னென்ன? 1 2 3. இதை தவிர்த்து 4 5 எல்லாம் டிவைட் ஆகாது. ஓகேங்களா? இதை எடுத்துக்கிறோம். இப்போ இதை எடுத்துக்கிட்டு இப்போ 6 டிவைடட் பை 1 is equal to 6, 6 divided by 2 is equal to 3, 6 divided by 3 is equal to 2. எல்லாமே டிவைட் பண்ணது இல்லைங்களா? அப்போது என்ன சொல்ல வராக்குன்னா இப்போ 2 3 1 இது மூணும் 6ஐ டிவைட் பண்ணுது. இந்த 6ஐ டிவைட் பண்ணுறதுனால மட்டுமே நல்லா கவனிச்சிங்க, இந்த 6ஐ டிவைட் பண்ணுறதுனால மட்டுமே இந்த ஜியில் இருக்கக்கூடிய சப்குரூப் ஃபைனைட் சப்குரூப் உடைய ஆர்டர் 2ஆக இருக்கணும் 3ஆக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்கே அதுதான் ரொம்ப முக்கிய விஷயம். 6ஐ டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் 1 2 3 இருக்குது. அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக லக்ராஞ்ச் தியரத்தில் நம்ம என்ன சொல்லிடுவோம்? உடனே இந்த ஜியில் இருக்கக்கூடிய சப்குரூப் ஆர்டர் 1ஆக இருக்கலாம், ஜியில் இருக்கக்கூடிய சப்குரூப் ஆர்டர் 2ஆக இருக்கலாம், ஜியில் இருக்கக்கூடிய சப்குரூப் ஆர்டர் 3ஆக இருக்கலாம் அப்படின்றது நமக்கு என்ன ஆகிடும்? ஒரு யோசனை வந்துடும். அதுதான் இல்லைன்னு சொல்ல வராங்க. டிவைட் பண்ணக்கூடிய எல்லா நம்பர்ஸ்லேயும் இன்னும் இருக்காது, ஒரு சப்குரூப் ஆர்டர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. டிவைட் பண்ணுறது கூடிய எல்லா நம்பர்ஸும் சப்குரூப்போடைய ஆர்டர் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்றது தான் இந்த கான்வெர்ஸ் பார்ட். The converse part of the Lagrange's theorem is need not be true அப்படின்னா சப்குரூப்போடைய ஆர்டரை டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸில் எல்லாத்துலேயுமே ஒரு சப்குரூப் ஆர்டர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுதான் கான்வெர்ஸ் பார்ட். ஓகேங்களா? இப்போ கிளியராக புரிஞ்சிச்சிங்களா? ஜியோடைய ஆர்டரை ஆர்டர் ஆஃப் ஹெச் டிவைட் பண்ணும். இது லக்ராஞ்ச் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். பட் டிவைட் பண்ணக்கூடியது எல்லாமே சப்குரூப்போட ஆர்டராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுதான் கான்வெர்ஸ் பார்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா the converse part is true அப்படின்னு சொல்றோம். The converse part is true, that is converse part of Lagrange's theorem is true when அப்படின்னு பார்த்தோம்னா if the converse part of Lagrange's theorem is true when if G is finite cyclic group. கான்வெர்ஸ் பார்ட் வந்து நான் என்ன சொன்னேன்? இதுக்கு தான் நான் சொன்னேன் நிட் நாட் பீன்னு சொன்னேன். மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் நிட் நாட் பீன்றது ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்பிளுக்கும் அது ஓகே ஆகும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதான் சொன்னேன். The converse part of Lagrange's theorem is need not be true அப்படின்னா சில எக்ஸாம்பிளுக்கு, சில கண்டிஷன் ஆஃப் ப்ராப்ளத்துக்கு, சில கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற குரூப்புக்கு கான்வெர்ஸ் பார்ட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னால்தான் இங்கே நிட் நாட் பீன் போடுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா கான்வெர்ஸ் பார்ட் ஆஃப் Lagrange's theorem is true whenever G is a finite cyclic group. finite cyclic groupன்னு நம்ம Gயை எடுத்துக்கிட்டோம்னா அப்போது லக்ராஞ்ச் தியரத்தோடைய ஸ்டேட்மெண்ட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகும், லக்ராஞ்ச் தியரத்தோடைய கான்வெர்ஸ் பார்ட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் G is a finite cyclic group அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். that is 1 minus 1 I minus I is the finite cyclic group. இப்போ இதோட ஆர்டர் என்ன? 4 டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் என்னென்ன? 1 2 that's all. 3 4ல நாக 4ஆல டிவைட் பண்ணலாம். அது வந்து ஆப்வியஸ் கேஸ், ட்ரிவியல் கேஸ். 1 2 மீதியெல்லாம் டிவைட் பண்ணாது.
அப்போ எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். 4 3ஆல் டிவைட் பண்ண முடியாதா? பண்ணலாமே. 4 வந்து 6ஆல் டிவைட் பண்ண முடியாதா? பண்ணலாமே. இங்கே பண்ணலாமே அப்படின்னா என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, பண்ணும்போது கோஷன்ட்டோட ரிசல்ட்டு இன்டிஜரில் வரணும். அதுதான் வந்து பண்ணலாம் அப்படின்ற அர்த்தம். 4 2ஆல் டிவைட் பண்ணால் கோஷன் ரிசல்ட் 2, 4 1ஆல் டிவைட் பண்ணால் கோஷன் ரிசல்ட்டு 4. இதுதான் பண்ணலாமேன்னு சொல்கிறோமோ தவிர 4 இப்போ 3ஆல் டிவைட் பண்ண முடியும்னா பண்ணலாம். ரிசல்ட்டை வந்து ரிமைண்டர் 0வும் வரலாம். ஆனால் வந்து கோஷன் என்னவா வரும்? இன்டிஜராக வராது. அதை பேஸ் பண்ணி தான் பண்ணலாம்னு நீங்கள் சொல்கிறோம். புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஜி என்னதுங்க? 4 டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் 1ம் 2 மட்டும்தான். இப்போ இந்த 1ம் 2விலையும் சப்குரூப் இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்கும். ஏன்? 1ன்றது என்னது? தட் இஸ் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 1. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 1 ஐன்த் எலிமெண்ட் மட்டுமே. ரைட் எலிமெண்ட் அண்டர் மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கிறோம். மல்டிப்ளிகேஷன் ஐன்த் எலிமெண்ட் என்ன? 1. ஐன்த் எலிமெண்ட் மட்டுமே கொண்டிருக்கக்கூடிய ஒரு குரூப்பு இம்ப்ராப்பர் குரூப், இம்ப்ராப்பர் சப்குரூப் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஸ்டார்டிங் கிளாஸ்லேயே. இப்போ h = 1 ஒரே எலிமெண்ட்டு. இப்போ ஆர்டர் ஆஃப் h என்ன? 1. இங்கே 2. அப்போ ஹோட எலிமெண்ட்ஸ் 2, தட் இஸ் 1 - 1. இதுவும் என்னது? சப்குரூப் தான். இதோடைய ஆர்டர் என்னது? 2 தான். அப்போ பாருங்கள், 4 டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸில் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? சப்குரூப் ஆர்டர் இருக்கா? சப்குரூப் ஆர்டர் இருக்குது. It is only possible when G is a finite cyclic group. G வந்து finite cyclic group-ஆக இருந்த பட்சத்தில் குரூப்போடைய ஆர்டர், அதாவது 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 4 டிவைட் பண்ணக்கூடிய எல்லா நம்பர்ஸ்லையுமே சப்குரூப் ஆர்டரும் இருக்கும் அப்படின்றது தான் இதோடைய கான்செப்ட். சப்போஸ் இது ஃபைனைட் சைக்கிளிக் குரூப்பாக இல்லைன்னா டிவைட் பண்ணக்கூடிய எல்லாத்துலேயுமே ஒரு சப்குரூப் ஆர்டர் நம்மளால் என்ன பண்ண முடியாது? டிஃபைன் பண்ண முடியாது என்பது தான் இதோடைய கான்செப்ட். புரியுதுங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? லக்ராஞ்ச் தியரத்தோடைய கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, தட் இஸ் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், புரிஞ்ச விஷயம் தான், ரொம்ப ஆப்வியஸ்லி அண்டர்ஸ்டுட்டு. Lagrange's theorem is not applicable to infinite group. Lagrange theorem என்ன பண்ண முடியாது? இன்ஃபைனைட் குரூப்புக்கு அப்ளை பண்ண முடியாது. ஏன்? இன்ஃபைனைட் குரூப்புக்கு என்ன டிஃபைன் பண்ண முடியாது? ஆர்டர் டிஃபைன் பண்ண முடியாது. ஆர்டர் cannot be defined for infinite group. ஆர்டர் சொன்னாதான், குரூப்போடைய ஆர்டர் சொன்னாதான் அந்த குரூப்ல இருந்து ஒரு சப் குரூப் ஃபார்ம் பண்ணி அந்த ஆர்டரை இது ஆர்டர் டிவைட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம லக்ராஞ்ச் தியரத்தை சொல்ல முடியும். பட் குரூப்புக்கு ஆர்டரை டிஃபைன் பண்ண முடியலன்னா லக்ராஞ்ச் தியரத்தை அப்ளை பண்ண முடியாது. ஸோ லக்ராஞ்ச் தியரம் இஸ் நாட் அப்ளிகபிள் டு இன்ஃபைனைட் குரூப் அப்படின்றது இன்னொரு முக்கியமான கான்செப்ட். ஓகேங்களா? தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.